வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் போட்டு ஒரு வெந்தய குழம்பு ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பருப்பூசலி, கத்திரிக்காய் காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் பருப்பூசலிக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, வரமிளகா, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிட்டு நல்ல ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு விப்பர்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வெண்டைக்காய் மெந்திய குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெண்டைக்காய் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் பருப்பு உசிலிக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்க, அது நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இந்த கடுகு, நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு உசிலிக்கு, அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே நான் கொத்தவரங்காயை கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஆல்ரெடி இதுலேயும் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், இதுலேயும் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அதனால நான் இதில் எண்ணெயில் மஞ்சள் பொடி சேர்க்கல. தாளிக்கும் போது அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சேர்ந்து ஒத்தாப்பில் வரும், அப்போ தான். அதனால மூடி வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய் எண்ணெயில் லைட்டாக வதங்கிடுது. இதுக்கு நம்ம சாம்பார் பொடி இல்லை வத்த குழம்பு பொடியும் போட்டுக்கலாம். நான் சொன்னால் இன்றைக்கி ரசப்பொடி போட்டு கூட நம்ம பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ரசப்பொடி தான் சேர்க்க போகிறேன். எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. வெத்த குழம்பு பொடி இருந்தால் அது, இல்லை சாம்பார் பொடி, இல்லை ரசப்பொடி, இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துருவோம். நல்லா லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் வெந்தய குழம்பு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயும் சேர்க்குற மாதிரி வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு உசிலி ரெடி ஆகிருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சுருந்தோமா ஒரு 2 நிமிஷம். நல்லா சேர்ந்தாப்பில் வந்துருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை இப்போ எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் கத்திரிக்காய் கறி பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு பண்ணிங்கன்னா எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நம்ம அப்படியே வதக்கும் போது ஆனால் அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். அப்படியே எண்ணெய் விட்டு வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் நாம. ஆமாம், பச்சையாக, அதாவது அரைச்சிட்டு பச்சையாக எண்ணெய் விட்டு வதக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட செலவாகும். இது நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு தானே பண்ணுறோம், அதனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அரைக்கும் போதே இந்த பருப்போடு சேர்த்து உப்பையும் போட்டுட்டேன். அதே மாதிரி கொத்தவரங்காய்க்கும் உப்பு போட்டிருந்தேன். அதனால இந்த 2 உப்பு சேர்த்து கரெக்டாக இருக்குது. அதனால நான் இப்போ இதுக்கு மேலே நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் போடும்போது உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2த்துக்கும் கரெக்டாக உப்பு போட்டிருக்கேன். அதனால இப்போ நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ எடுத்து வச்சுருவோம் இதை. அதே கடாயிலே எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கத்திரிக்காய் கறிக்கு தான். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும்.
இப்போ வந்து நல்லா கொதிச்சுடுத்து வெண்டைக்காய் மெந்திய குழம்பு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நாம மேலாக பெருங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வெந்திருக்கும் பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்ன பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபிசி பெருங்காயம். இதில் கட்டியும் இருக்குது, அதாவது கட்டி பெருங்காயமும் இருக்குது, கிறிஸ்டலும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ரசத்துக்கு போடுவோம் இல்லையா கடா பெருங்காயம், அதுவும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அவங்களுடைய ஆமாம் பேஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் ஃபோன் நம்பரோட வெப்சைட் லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க இது வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுத்து. நம்மளுடைய வெண்டைக்காய் மெந்திய குழம்பும் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் மெந்திய குழம்பு, கத்திரிக்காய் காரக்கறி, அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் பருப்பூசலி. ஸோ ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெண்டைக்காய் வெந்தய குழம்புக்கு, இந்த வெந்தய குழம்பெல்லாம் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து சாம்பார் பொடி போடுவோம். அதே மாதிரி வெத்த குழம்பு பொடி போடுவோம் இல்லையா. ரசப்பொடி இருந்ததுன்னா அது கூட போட்டு பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பயும் சொல்ற மாதிரி தான். நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பருப்புஸ்லி சொல்லவே வேண்டாம். நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.